அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மனச்சோர்வுன்னு சொல்லி டிப்ரெஷனுங்கிறோம், மனச்சோர்வுங்கிறோம், டயர்டாக இருக்குதுன்னு இப்படி பல காரணங்கள சொல்லிகிட்ருக்கோம். ஏன் இது ஒருத்தருக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது? ஏன் இது ஒருத்தரை மட்டும் குறிவைக்குதுன்னா, இவங்களோட அறிவை மறுசீரமைக்காது தான். தான் நினச்சது மட்டுமே சரின்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வராமல் பழைய அறிவிலேயே செயல்பட்டுக்கிட்டு, பழைய சிந்தனையிலேயே இதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அப்போது இதோட விளைவு தான் சோர்வாக இருக்கிறது, உடல் சார்ந்த வலி, மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கிறது. அப்போ வெளியில் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சோர்வாகவே இருந்துகிட்ருக்கும் இவங்களுக்கு. வெளியில் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, துருதுருன்னு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எதுலேயுமே செய்யறதுக்கு தயக்கம் வரும், எதுலேயுமே ஈடுபாடு வராது, இணைந்து பேச வராது. எங்கேயாவது போகிறதுனா, வெளியில் ஒரு கடைக்கு போகிறதுனா யாரோ ஒருத்தர் வேணும், ரோடு கிராஸ் பண்ணுறதுனா யாராவது ஒருத்தர் வேணும். இந்த மாதிரி எல்லா நிலையிலையும் சோர்வுகளை உள்ளுக்குள்ளே சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் அடிப்படையிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்கனால மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியான சூழலில் பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒன்று தலைவலி வந்துடும். அதாவது விசேஷ நாட்களாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் வீடாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்த தருணங்களாக இருக்கலாம், இல்லை தனிமை தருணங்களாக கூட இருக்கலாம். இவங்கனால அந்த மகிழ்ச்சியான சூழலை எடுத்து பிரித்து பார்த்து செயல்பட முடியாது. அந்த நேரத்தில் இவங்களுக்கு தனியாக இருக்கணும்னு தோணும். எதையுமே மற்றவங்க பார்க்குறக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும்னு தோணும். சபையில் உட்காந்து சாப்பிட பிடிக்காது. அந்த கூட்டத்தோட ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட தோணாது. கமெண்ட் பண்ணால் பிடிக்காது. இவங்களுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் மூடு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 1 வீக் 10 டேஸ் 15 டேஸ்க்கு முன்னாடியே சிந்தனைகள் அதிகமாக நான்ஸ்டாப்பாக ஓட ஆரம்பிச்சிடும். இதனால் 2 நாளைக்கு முன்னாடியே தலைவலி வந்துடும், உடல் உபாதைகள் ஏற்பட்டுரும். அந்த மகிழ்ச்சி தருணத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் மற்றவங்கள பார்த்து இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களே, என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு தனி மனிதனுக்கு இயல்பாக நடக்கிறது தானே, உடம்பில் ஒரு பாதிப்பு வர்றது இயல்பு தானே அப்படின்னு சொல்லி தவறுதலாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஓடின எண்ணமும் சிந்தனையும் தான் இவங்கள பாதிக்குதுங்கிறது தெரியாமல் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு 2 நாள் கழித்து நார்மல் ஆயிடுவாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம். இந்த மாதிரி இவங்கனால ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மற்றவங்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவங்களாம் இருக்கிறாங்க, என்னால் இருக்க முடியலையே, என்னால் நல்ல ட்ரெஸ் போட்டுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி தன்னையும் வருத்தப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மனச்சோர்வுங்கிறது இவ்வளோ பெரிய பாதிப்பை ஒரு மனுஷனுக்கு உண்டாக்குதுங்கிறது தெரியாமல் அவர்கள் மீது கோவப்பட்டு, வெறுத்து, ஒதுக்கி வைக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ மனச்சோர்வு வந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களுடைய அறிவு பதிவை மறுசீரமைக்க மறுப்பார்கள், வெறுப்பார்கள், ஒதுக்குவார்கள். இந்த மனச்சோர்வு வந்துருச்சுன்னா இவங்க எந்தவித ஆலோசனைக்கும் சிகிச்சைக்கும் வரவே மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி தனக்கு தெரிஞ்சதை மட்டுமே மற்றவங்களுக்கு நியாயப்படுத்த விரும்புவாங்க. டாக்டருக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டராகவே இவங்க மாறிடுவாங்க. இது வந்தால் இது செய்யணும், காய்ச்சல் வந்தால் இது செய்யணும், வயிறு வலி வந்தால் இது செய்யணும், தூக்கம் வந்துச்சுன்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும், திங்கிங் வந்துச்சுன்னா மோட்டிவேஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே பல நேரங்களில் டாக்டராக மாறிக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. தன்னோட பிரச்சனைகளை மறைக்கப்பட்டு, ஒழிக்கப்பட்டு, மனசுக்குள்ளே மறுபடியும் தேவையில்லாத பதிவாக ஏற்றிக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் மனச்சோர்வோட எல்லை கட்டமாக முடிஞ்சிருது. இவங்களுக்கு உடல் சார்ந்த வலியும் மனம் சார்ந்த வலியும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து மற்றவர்களுக்கூட இயல்பாக வாழ வைக்கிறதுக்கு உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதும் வளர்ச்சி அடைவதற்கும் மேம்படுவதற்குமான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளான எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.